Hello friends, assalamu alaikum. Welcome to my channel Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல சம்மருக்கு தேவையான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். தோசை மாவு அரைக்கிறோம் அப்படினு சொன்னா இந்த சம்மர்ல வந்து நம்ம எப்படி தான் வந்து அரைச்சு வச்சாலும் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலுமே சீக்கிரத்துல புளிச்சு போய்டும். சோ அந்த மாதிரி புளிச்சு போகாம இருக்குறதுக்கும் ஆல்ரெடியே வந்து ரொம்ப புளிச்சு தூக்கி போடுற மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மாவை வந்து எப்படி நம்ம புளிப்பெல்லாம் எடுத்துட்டு பயன்படுத்துறது அப்படின்றதையும் இந்த வீடியோல உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். ஃபுல்லா வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் மாவு புளிக்காம வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த மாதிரி வெத்தலை எடுத்துக்கோங்க. நல்ல கொழுந்தான வெத்தலையாவோ அல்லது நார்மலாக உங்களுக்கு கிடைக்கிற வெத்தலையில் நீங்கள் மாவு அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி வெத்தலையை கவுத்து விட்டு இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுடைய டப்பாவுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. 1 அல்லது 2 வெத்தலையோ வச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப புளிச்சு போகாமல் இந்த சம்மரில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேருடைய கைக்கு ரொம்ப புளிச்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ரொம்ப புளிச்சு போன மாவை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இதில் ஒரு பவுல் அளவுக்கு புளிச்ச மாவாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாயிலே வைக்க முடியல, அந்தளவுக்கு புளிப்பாக இருக்குது. இதில் இட்லியும் ஊற்ற முடியாது, தோசையும் ஊற்ற முடியாது, அந்தளவுக்கு வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது. கொஞ்சம் புளிப்பாக இருந்துச்சுன்னா கூட நம்ம தோசை ஊற்றலாம், ஆனால் ரொம்ப புளிப்பாகிடுச்சுன்னா சாப்பிடவே நல்லா இருக்காது. இதில் நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். 1 அல்லது 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து 2 அல்லது 3 முறை மட்டும் கலந்து விடுங்க. ரொம்ப வந்து கலந்துகிட்டே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அடியோட ஒரு 3 அல்லது 4 முறை வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை வந்து அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த மாவெல்லாம் அடியில் இறங்கிட்டு அந்த புளிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கூட மேலேயே நிற்கும். இப்போ இந்த தண்ணியை மட்டும் நம்ம வந்து லைட்டாக மேலேருந்து லைட்டாக இருத்துட்டு நம்ம அதை அப்படியே யூஸ் பண்ணலாம். தோசை ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். இந்த மாவில் வந்து இட்லி ஊற்ற முடியாது, ஆனால் தோசை ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு மேலோட தண்ணியை வந்து இருத்து எடுத்துடலாம். அப்படி இல்லைனா அந்த பவுலோட வந்து மேலோக்க லைட்டாக சாய்ச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். இதை நீங்கள் புளிச்ச மாவு தானா அப்படின்றதே உங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா புளிப்பு இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் தோசை மாதிரி சுடும்போது. அதிகப்படியான வெயில்னால மாவு சீக்கிரமே ரொம்ப புளிச்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம தோசையோ இட்லியோ ஊற்றினா வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி தான் ஊற்றணும். அரிசி உளுந்தெல்லாம் எவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ணி அரைக்கிறோம் இல்லையா, ஸோ வந்து கீழே ஊற்றாமல் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் புளிக்க விடாமல் இருக்கிற அந்த வெத்தலையை வந்து போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மாவு வந்து நமக்கு இந்த தோசை மாவு ஸ்டேஜில் இருக்குது. இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இதையும் பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த தண்ணியாக இருக்குது பாருங்கள். மாவு நமக்கு இதில் வந்துடாது, அந்த மேலாக்க தண்ணி மட்டும்தாங்க வரும். மாவு ரொம்ப புளிச்சிட்டா மட்டும் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக தான் புளிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கடலப்பருப்பு, வெங்காயம், மஞ்சத்தூள்லாம் போட்டு தாளித்து இந்த மாவில் கொட்டி நீங்கள் தோசை வறுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.